அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு நிம்மதிக்காக வேண்டி, அமைதி பெறுவதற்காக வேண்டி, அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக வேண்டி அவ்வப்பொழுது சில முக்கியமான தகவல்களை நமக்கு கற்றுத் தருவார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் சொன்ன அற்புதமான ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னிடத்தில் இந்த 4 குணங்கள் இருந்தால், உன்னிடம் இந்த 4 குணங்கள் இருந்தால் உலக வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போனவற்றை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. இந்த 4 குணங்கள் இருந்தால் போதும், அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் உலக செல்வம் குறைவில்லாமல் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்ந்தவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த 4 குணங்கள் என்ன தெரியுமா? சிதுக்குல் ஹதீஸ், உண்மை பேசுதல். இரண்டாவது ஹிஃப்துல் அமானா, ஒப்படைக்கப்பட்ட அமானியத்தை, நம்பிக்கையை பாதுகாத்தல். மூன்றாவது ஹுஸ்னுல் ஹுலுக், நல்ல குணம், நல்லொழுக்கம். நான்காவது இஃபத்து மத்அம், ஹலாலான தூய்மையான உணவையே உண்ணுதல். இந்த 4 குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் இந்த உலக வாழ்க்கையில் கிடைக்காமல் போனவற்றை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. உண்மை பேசுதல். அல்லாஹ் சொல்லுகிறான், நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், உண்மையாளர்களோடு இருங்கள். அமானிதத்தை பாதுகாப்பதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அமானிதங்களை அவற்றிற்குரியவர்களிடம் ஒப்படைக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். மூன்றாவது நல்லொழுக்கம் பற்றி குறிப்பிடுகிற பொழுது அல்லாஹ் நபியை பற்றி சொல்லுகிறான், நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று. நான்காவது ஹலாலான தூய்மையான உணவையே உண்ண வேண்டும். மனிதர்களே, பூமியில் உள்ள ஹலாலான தூய்மையானவற்றையே உண்ணுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஒரு மனிதரை பற்றி கூறினார்கள். அவர் நீண்ட பயணம் செய்து அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார். ஆனால் அவருடைய உணவு ஹராம், பானம் ஹராம், ஆடை ஹராம், ஹராமிலேயே வளர்க்கப்பட்டவர். அப்படி இருக்க அவரது துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார்கள். உண்மை மக்களின் நம்பிக்கையை பெறச் செய்கிறது. அமானிதம் பொறுப்புணர்வையும் நேர்மையையும் வளர்க்கிறது. நற்குணம் மக்களின் இதயங்களை வெல்லச் செய்கிறது. ஹலாலான உணவு அல்லாஹ்வின் பரக்கத்தையும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதையும் பெற்றுத் தருகிறது. இந்த 4 பண்புகளையும் கொண்ட மனிதன் உலக செல்வம் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பார்வையில் உயர்ந்தவனாகவே இருப்பான். அவனே உண்மையான வெற்றியாளன். அப்படிப்பட்டவர்களில் நம்மையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.